Sydney is tonight a city still in shock. 5 days since the murder of 6 innocent people in Westfield Bondi Westfield shopping centre in Sydney's Bondi Security Junction. guard Faraz Tahir was stabbed as he wrestled with a knife-wielding Joel Kauchi. His friends and members of the Muslim community returned today to honour his memory. In that respect, he is a hero. Brave, selfless, dedicated. வீரம், தன்னலமற்ற பண்பு, அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட இந்த உயிர் தியாகியாக்கப்பட்ட தேசிய நாயகருக்கு 26 ஏப்ரல் 2024 வெள்ளிக்கிழமை அன்று இறுதி பிரியா விடை கொடுக்கப்பட்டது. इनकी ये कुर्बानी जाहिर करती है कि वो पाकिस्तान से मौत के डर से नहीं आए थे, बल्कि जो मजहबी पाबंदियाँ एमनी पर लगाई जाती हैं उनसे तंग आकर मुल्क छोड़ा था, जहाँ उन्हें अल्लाह और उसके रसूल का नाम लेने से रोका जाता है. Sydney is tonight a city still in shock. 5 days since the murder of 6 innocent people in Westfield Bondi Westfield shopping centre in Sydney's Bondi Security Junction. guard Faraz Tahir was stabbed as he wrestled with a knife-wielding Joel Kauchi. His friends and members of the Muslim community returned today to honour his memory. In that respect, he is a hero. There is one very special terminology in Islam that is called shaheed, the martyred. இஸ்லாத்தில் மிக விசேஷமான பெயர் ஒன்று உள்ளது, அதாவது ஷஹீத் என்ற வார்த்தை. இதன் பொருள் உயிர் தியாகி என்பதாகும். ஃபராஸ் தாஹிர் அஹமது சாஹிப் அவர்களை பொறுத்தவரை அவர் எங்களுடைய மிகவும் நேசத்திற்குரியவர், அன்பிற்குரியவர் ஆவார். அவருக்கு அந்த பெயர் பொருந்துகின்றது. அது அவருக்கு பலமுறை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. நிச்சயமாக அவருக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். He will have a great status in the eyes of God Almighty. There is a news that we have heard that Faraz Ahmed Tahir is one of the victims. ஃபராஸ் அஹமது சாஹிப் என்ற எங்கள் சகோதரர் இந்த சம்பவத்தில் பலியானவர்களில் ஒருவராவார் என்பது செய்தி மூலம் எங்களுக்கு தெரிய வந்தது. அப்பொழுது நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். இந்த இளைஞர் நிறைய கனவுகளை வைத்திருந்தார், நிறைய குறிக்கோள்களை கொண்டிருந்தார். நான் உடனடியாக அவருக்கு பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டேன். நான் இந்த சம்பவத்தை நம்பப் போவதில்லை. I started praying straight away, so I was not going to believe this news. We couldn't believe it. Even till now, we couldn't. இப்பொழுது வரை எங்களால் அதை நம்ப முடியவில்லை. அவர் இனிமேல் இல்லை என்பதை எங்களால் நம்ப முடிவதில்லை. எவ்வாறு இருப்பினும் அவர் எங்களிடையே இனிமேல் இருக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். उसकी बहादुरी मुझे बहुत पसंद आई. सारी दुनिया पीछे भाग रही है, वो आगे उसको पकड़ के खड़ा हुआ है. நான் உண்மையிலேயே அவருடைய வீரத்தை போற்றுகின்றேன். அங்கிருந்து அனைவருமே தப்பித்து ஓடும்பொழுது அவர் அங்கே நின்று அந்த கொலையாளியை நேருக்கு நேராக சந்தித்திருக்கின்றார். அவர் சிறுவயதிலிருந்தே நம்ப முடியாத அளவிற்கு வீரம் கொண்டவராக விளங்கினார். மேலும் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் உறுப்பினர்கள் என்ற முறையில் எங்களுக்கு சிறுவயதிலிருந்தே அனைத்தையும் தைரியத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் என்றே போதிக்கப்பட்டுள்ளது. His colleague Taha also mentioned. அவருடைய சக ஊழியரும் கூட குறிப்பிட்டிருக்கிறார், நாங்கள் அந்த சத்தத்தை கேட்டபொழுது மக்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் வீரமிக்கவராக இருந்தார், எனவே அவர் ஓடவில்லை. அப்படி ஒருமுறை கூட அவர் நினைக்கவில்லை. மாறாக அந்த சத்தம் வந்த இடத்தை நோக்கி சென்றார். அங்கு அவர் கையில் கத்தியோடு இருந்த அந்த நபரை நேருக்கு நேர் எதிர்கொண்டார். அப்பொழுது அவர் குத்தப்பட்டார். அவர் தன்னால் இயன்ற அளவிற்கு தன்னுடைய சமூக மக்களை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறார். To save the community. ऑस्ट्रेलिया के शहर सिडनी के एक मशहूर इलाका बंडाई के एक शॉपिंग सेंटर में एक ऑस्ट्रेलियन शख्स ने उन्हें चाकू के वार करके शहीद कर दिया. इन्ना लिल्लाहि व इन्ना इलैहि राजिऊन. मरहूम शॉपिंग सेंटर में बतौर सिक्योरिटी गार्ड काम कर रहे थे. मरहूम की उम्र 30 बरस की थी और गैर शादीशुदा थे. इस हमले में 12 अफराद ज़ख्मी हुए और 6 अफराद की वफ़ात हुई. वफ़ात पाने वाले 6 अफराद में से 5 ख़वातीन थीं. So one of my colleague contacted me.
என்னுடைய சக பணியாளர் ஒருவர் என்னை தொடர்பு கொண்டார். உங்களுக்கு இந்த நபர் ஃபராஸை தனிப்பட்ட முறையில் தெரியுமா என்று கேட்டார். நான் சிறிது ஆச்சரியம் அடைந்து விட்டேன். நான் அதற்கு பதிலாக ஆமாம் தெரியும், அவர் என்னுடைய ஜமாத்தை சேர்ந்தவராவார் என்று கூறினேன். அதற்கு அவர் கூறினார், இப்பொழுது போண்டாய் வெஸ்ட் ஃபீல்டில் ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் அவர் அங்கு பணியில் இருக்கிறார், அதாவது ஃபராஸ் அஹமத் பணியில் இருக்கிறார். அங்கிருந்து வருவது நமக்கு நல்ல செய்திகளாக தெரியவில்லை. எனவே எனக்கு இந்த செய்தி கிடைத்த பொழுது நான் உடனடியாக அவருடைய உறவினரான ஈசாக் சாஹிப்பிடம் கூறினேன். பிறகு அமீர் சாஹிப்பிடமும் தகவல் தெரிவித்தேன். எனக்கு இத்தகைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன, பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினேன். ஆனால் அந்த நாளின் இறுதியில் போலீசார் அதிகாரப்பூர்வமாக இதனை அறிவித்த பொழுது நாங்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டோம். சமுதாய அளவில் தனிப்பட்ட முறையில் அவர் என்னுடன் தொடர்பு கொண்டிருந்தார். தன்னுடைய வருங்காலத்தை எதிர்நோக்கி இருந்த ஒரு இளைஞர், தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞர், வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஒருவர், இப்படி ஆகிவிட்டது. இந்த நிகழ்ச்சி ஒட்டுமொத்தமாக எங்களை நிலைகுலைய வைத்துவிட்டது. அனைவருக்கும் அதிர்ச்சிக்குரியதாக இது இருந்தது. In the wake of tragedy, Australia united in grief and solidarity. அனைவரும் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தவுடன் வேதனையுடனும் ஒருமைப்பாட்டுடனும் ஒன்றுபட்டு ஏதன் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தும் ஆஸ்திரேலிய மக்களும் தங்களுடைய சக ஆஸ்திரேலியர்களுடன் தோளுக்கு தோள் நின்று பாண்டையில் தாக்குதலில் உயிரிழந்த இந்த 6 அப்பாவி மக்களுக்கான பல்வேறு அஞ்சல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார்கள். 72 மணி நேரங்களுக்கு முன்னால் தான் அவர் எங்களுடன் இருந்தார். பெருநாள் நிகழ்ச்சியில் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு அந்த டீமுடன் பணியாற்றி கொண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு பணிகளில் உதவி செய்து கொண்டும் இருந்தார். இப்பொழுது நாங்கள் அவரை இழந்து விட்டோம். 21 अप्रैल रोज़ इतवार को ऑस्ट्रेलियन गवर्नमेंट की तरफ से शॉपिंग मॉल के करीब एक प्रोग्राम मुनक़िद किया गया। इसका मकसद उन तमाम अफराद को खराज अक़ीदत पेश करना था जो इस वाक़े में वफ़ात पा गए हैं। इस प्रोग्राम में वज़ीर आज़म ऑस्ट्रेलिया, प्रीमियर न्यू साउथ वेल्स, अपोजिशन लीडर, मेंबर ऑफ पार्लियामेंट्स, लोकल और दूसरी कौंसिल के मेंबर्स भी, मेयर्स, पुलिस और आर्मी और नेवी के आला अफसरान कसीर तादाद में, मीडिया और ज़िंदगी के दूसरे शोबा जात से ताल्लुक़ रखने वाले आला अफसरान ने शिरकत की। इस मौके पर जमात के मेंबरान को भी इस प्रोग्राम में मदऊ किया गया था। The purpose of us coming up here is to show solidarity for all 6 Australians who have lost their lives. நாங்கள் இங்கு வந்ததன் நோக்கம் என்னவென்றால், இங்கு உயிரிழந்த 6 ஆஸ்திரேலியர்களுடன் எங்களுடைய ஒருமைப்பாட்டு உணர்வினை காட்டுவதற்காகவே வந்துள்ளோம். இந்த சமூகத்திற்கு இது வெளிப்படுத்துவதற்கான எங்களுடைய வழியாகும் இது. நாங்கள் இங்கு மெழுகுவத்திகளை ஏற்றவில்லை என்றாலும் நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம், உங்களுடைய இழப்புகளில் பங்கேற்கின்றோம். நீங்கள் எதை கடந்து செல்கின்றீர்களோ அதனை நிச்சயமாக நாங்கள் உணர்கின்றோம் என்பதனை வெளிப்படுத்த வந்திருக்கிறோம். மேலும் அஹ்மதியா இளைஞர் அணி என்ற முறையில் நாங்கள் என்ன வாக்குறுதி எடுத்திருக்கிறோம் என்றால், நாங்கள் எப்பொழுதுமே தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கைக்காக, நாட்டிற்காக, தேசத்திற்காக எங்களுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று வாக்குறுதி எடுத்திருக்கின்றோம். எங்களுடைய நேசத்திற்குரிய சகோதரர் ஃபராஸ் அஹமத் சாஹிப் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவர் அதனை நிறைவேற்றவும் செய்தார். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. இது மிகவும் பெரிய ஒரு வாய்ப்பாக கருதப்படுகிறது. மற்றவர்களிடம் இஸ்லாம் உண்மையில் எதற்காக உள்ளது என்பதனை பகிர்ந்து கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இது அமைந்துவிட்டது. எனக்கு நினைவிருக்கிறது, இந்த சம்பவம் உண்மையில் நடந்து கொண்டிருந்த பொழுது, விஷயங்கள் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு கொண்டிருந்த பொழுது இஸ்லாத்திற்கு எதிரான மிகப்பெரிய வெறுப்புணர்வு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் மக்கள் இந்த சம்பவங்களை பற்றி அறிய தொடங்கிய பொழுது, அவர்கள் உண்மையில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்ட பொழுது, உண்மையான இஸ்லாம் எத்தகையது, அதன் நோக்கம் என்ன என்பதனை அவர்கள் நன்றாகவே புரிந்து கொண்டனர். இஸ்லாம் உங்களுடைய சக மனிதர்களை காப்பாற்ற சொல்லுகின்றது என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டனர். உண்மை இஸ்லாம் என்பது பிற மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளின் நேரத்தில் உதவி செய்வது என்பதனை புரிந்து கொண்டார்கள். இது இஸ்லாம் குறித்த கண்ணோட்டத்தை அவர்கள் மாற்றிக்கொள்வதற்கு உதவியுள்ளது. மேலும் இது பரந்த அளவில் பரப்பப்பட்டுள்ளது. இதை பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன. இங்கிருந்து இந்த விஷயங்கள் பரந்த அளவில் வெளி உலகினால் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் பார்க்கின்றீர்கள், நிறைய செய்திகள் வந்திருக்கின்றன. தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முஸ்லிமை இதுவரை சந்தித்திராத நிறைய மக்கள் இஸ்லாத்தை குறித்து அவர்களுடைய கண்ணோட்டம் எதனால் உந்தப்பட்டுள்ளது என்றால், பொதுவாக மக்களிடம் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதுவே அவர்களுடைய இஸ்லாம் குறித்த கண்ணோட்டத்தை உருவாக்கி இருந்தது. இது பல வருடங்களாக இவ்வாறு நடந்து வந்தது. இப்பொழுது அவர்கள் வெளியே வந்து இவ்வாறு கூறுகிறார்கள், பாருங்கள், இப்பொழுது நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம், இஸ்லாம் எந்த நோக்கத்திற்காக உள்ளது என்பதனை புரிந்து கொண்டுள்ளோம். நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை வைத்துக்கொண்டே, உங்களுடைய நம்பிக்கையில் மிகவும் உறுதியாக வலுவாக இருந்து கொண்டே, அதே நேரத்தில் உங்களுடைய தேசத்தின் மீதும் அதே அளவு உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். மேலும் எப்பொழுதும் அதனை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்கள் என்கிறார்கள். எனவே நான் நினைக்கின்றேன், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே.
ஃபராஸ் அஹ்மத் சாஹிபுடைய நிகழ்வின் மூலம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இதன் மூலம் பரந்த அளவில் சமூகங்களிடம் இதனை கொண்டு சென்று இதனை தெரிவிக்க முடிந்தது. மேலும் ஊடகங்களும் கூட இந்த தூது செய்தியை வெளியே கொண்டு செல்வதற்கு உதவி இருக்கின்றன. ஃபராஸ் இந்த உச்சகட்ட தியாகத்தின் மூலம், தன்னுடைய ஷஹாதத்தின் மூலம் இஸ்லாத்தின் போதனைகளை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார். 120 ஊடக நிறுவனங்கள் இதனை குறித்து செய்தி வெளியிட்டிருக்கின்றன. மறைந்த ஃபராஸ் சாஹிபுடைய வீர செயல்களை குறித்து, அதாவது அந்த மக்களை காப்பாற்ற, மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக அவர் செய்த வீர செயல்கள் குறித்து அவை செய்தி வெளியிட்டிருக்கின்றன. Faraz Ahmed Tahir was a very humble, friendly and jolly person. ஃபராஸ் அஹ்மத் தாஹிர் சாஹிப் அவர்கள் மிகவும் பணிவானவர், நட்பு பாராட்டக்கூடியவர், மேலும் மகிழ்ச்சியானவர். மற்றவர்களை சந்திப்பதற்கும் அவர்களை வரவேற்பதற்கும் நேசம் கொண்டவர். அவர் எங்கு சென்றாலும் சரியே முதலில் ஜமாத்தை தொடர்பு கொண்டு விடுவார். சமூகத்தின் உறுப்பினர்களும் அவரை குறித்து மிகவும் தெரிந்தவர்களாக இருந்தார்கள். இங்கு வந்து சில மாதங்களே ஆகியிருந்தாலும் கூட அவர் அனைத்து ஜமாத் உறுப்பினர்களிடமும் தொடர்பு கொண்டிருந்தார். எந்த வகையான பணியாக டியூட்டியாக இருந்தாலும் அவர் அங்கே வந்து விடுவார். அவர் எப்பொழுதுமே அங்கு இருப்பார். இப்பொழுது இளைஞரணி தலைவரும் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். அதாவது ஜமாத் உறுப்பினர்களுக்கு இரவு உணவை பரிமாறுவதற்கான பணி அவரிடம் கொடுக்கப்பட்ட பொழுதும், மேலும் நோன்பு பெருநாள் அன்றும் பணி அவருக்கு கொடுக்கப்பட்ட பொழுதும் அவர் மிகவும் கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தினார் என்று அவர் கூறுகிறார். So here I would like to mention a specific incident for Eid. நான் எப்பொழுதெல்லாம் அவரை தொடர்பு கொண்டு அவரிடம் உதவி கேட்டேனோ அப்பொழுதெல்லாம் அவர் அங்கு வந்து விடுவார். இங்கு நான் ஈத் பெருநாள் அன்று நடந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் பற்றி சொல்ல விரும்புகின்றேன். நான் அவரை டியூட்டிக்காக, பணிக்காக காலை 7 மணிக்கு அழைத்து சென்றேன். அவர் ஒத்துக்கொண்டபடி என்னுடன் வந்தார். மேலும் வழியில் அவர் கூறினார், தான் கடந்த இரவு பணி செய்ததாகவும் அது அவருடைய இயல்பான பணி நேரம் அல்ல என்றும், திட்டமிடப்பட்ட பணி இல்லை என்றும், எனவே அவர் ஒரு நிமிடம் கூட தூங்கவில்லை என்றும் கூறினார். நான் இதனால் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். மேலும் 10 மணி வாக்கில் நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் இப்பொழுது பணியை முடித்துக்கொள்ள விரும்பினால் முடித்துவிட்டு செல்லலாம், உங்கள் வீட்டிற்கு சென்று கொஞ்சம் தூங்கிவிட்டு ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் என்றேன். ஏனென்றால் நாங்கள் வேலையை முடிப்பதற்கு சிறிது நேரம் ஆகும் என்று கூறினேன். ஆனால் அவர் கூறிவிட்டார், இல்லை, நான் இந்த குழுவினருடன் சேர்ந்துதான் ஆரம்பித்தேன், அவர்களுடன் சேர்ந்தே முடிப்பேன் என்று கூறிவிட்டார். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லை என்றார். எனவே வேலைகள் முடிவதற்கு மதியம் 2 மணி ஆகிவிட்டது. மதியம் 2 மணி வரை அவர் எங்களுடன் தான் இருந்தார், பணியாற்றிக் கொண்டிருந்தார், உதவி கொண்டிருந்தார். மதியம் 2 மணி வாக்கில் அவரை அவருடைய வீட்டில் நான் விட்டுவிட்டேன். அதுதான் அவருடன் என்னுடைய முகத்துக்கு நேரான கடைசி உரையாடல் ஆகும். அதற்கு 2 நாட்களுக்கு பிறகு இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. He was very happy, he was joyous, so every time he was saying that, oh, I'm happy here. மிகவும் சந்தோஷமாக இருந்தார், மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். எந்நேரமும் அவர் கூறி வந்தார், நான் இங்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இது மிகவும் நல்ல இடமாக இருக்கிறது, குறைந்தபட்சம் என்னால் தொழ முடியும், என்னால் என்னுடைய பள்ளிவாசலுக்கு செல்ல முடியும், நான் ஒரு அஹ்மதி முஸ்லீம் என்று என்னால் சொல்ல முடியும். இந்த வெள்ளிக்கிழமை பாகிஸ்தானில் இருந்தும் இங்கிலாந்தில் இருந்தும் பயணித்து வந்த பிறகு ஃபராஸ் அஹ்மத் தாஹிர் சாஹிபுடைய குடும்பம் அவருடைய இறுதி ஜனாசா தொழுகையிலும், மேலும் அவரை அவருடைய இறுதி துயிலும் இடத்தில் இறக்கும் பொழுதும் அங்கேயே இருந்தார்கள். மறைந்த ஃபராஸ் அஹ்மத் சாஹிப் அவர்கள் ஆஸ்திரேலிய பிரதமராலும் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள், நியூ சவுத் வேல்ஸின் பிரீமியராலும் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். Every tribute paid by those closest to him has touched on the sense of obligation he felt to the nation that had given him refuge and the community that had embraced him. His kindness uplifted all those it touched, and it inspired all those who witnessed it. Faraz Tahir gave everything to help others. His time, his energy, his optimism and dedication, his heart and his soul. And on that devastating Saturday afternoon at Bondi Junction, he gave his life.
running toward danger to protect people he had never met. As it says up here, love for all, hatred for none. Without doubt, he helped save lives that day. And without question, Faraz Tahir died a national hero. Friends, as a community, New South Wales is heartbroken today as we farewell Faraz. And you should be proud of him as a friend of someone that you loved. But in the end, in the final analysis, we can just say that he was a good man, a warm-hearted person, and he was a hero of our state. We are very proud of him because it is Islam, our religion. It says that if you save even one human, you save all the humanity. இங்கு மக்கள் ஒன்று கூடுவது மிகவும் அதிமுக்கியமானதாகும். அவர்கள் கொண்டிருக்கும் அச்சங்களை பிறரும் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் கொண்டுள்ள அந்த நம்பிக்கை உணர்வை பிறரும் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒன்று கூடிவிட்ட மக்களை யாராலும் வெல்ல முடியாது. நாம் பலவீனமானவராக இருப்பதனால் நாம் ஒன்று கூடுவது, சேர்வது மிக முக்கியமாகும். மிகவும் ஒழுக்கமான ஒரு மனிதரின் நினைவை போற்றுவதற்காக, கண்ணியப்படுத்துவதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். மிஸ்டர் ஃபராஸ் அஹ்மத் தாஹிர், இறைவன் அவருடைய ஆன்மாவிற்கு அமைதி அளிப்பானாக. அவர் மிகவும் சீக்கிரமாக நம்மிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளார். அவருடைய திட்டங்கள், அவருடைய சிந்தனைகள் படி அவர் வாழ்ந்திருக்க வேண்டும். அவை நடக்கவே இல்லை. மேலும் அவர் எதை செய்ய நினைத்தாரோ அதை செய்யக்கூடிய கைகளாகவும் கால்களாகவும் நாம் மாறிவிட வேண்டும். Our brother, whose name was Faraz Ahmad Tahir, who sacrificed his life. ஃபராஸ் அஹ்மத் என்ற பெயர் கொண்ட நமது சகோதரர் ஆஸ்திரேலியர்களின் தற்காப்பிற்காகவும் அவர்களை பாதுகாப்பதற்காகவும் தன்னுடைய வாழ்வையை தியாகம் செய்தவர். அதனை ஆஸ்திரேலியாவின் பிரதமரும் நியூ சவுத் வேல்ஸின் பிரீமியரும் கூட அங்கீகரித்து விட்டார்கள். அரபு மொழியில் ஃபராஸ் என்ற பெயருக்கும் கூட என்ன அர்த்தம் என்றால், அது மிக உயர்ந்த அந்தஸ்தை கொண்டவரை குறிக்கிறது. இதனால் நான் நினைக்கின்றேன், அவருடைய பெயரைப் போலவே இறைவன் அவருடைய அந்தஸ்தையும் உயர்த்திவிட்டான். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, சுவனத்திலும் கூட உயர்த்திவிட்டான். ஆனால் நீங்கள் அறிந்துள்ளபடி அவர் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பணியை செய்துவிட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம். நாம் அனைவரும் அறிந்துள்ளபடி அவர் தன் ஜமாத்துடைய பணிகளுக்காக தன்னை மிகவும் அர்ப்பணிப்புடன் ஈடுபடுத்திக் கொண்டார். From Faraz habits, definitely he always put others in front of. ஃபராஸ் எப்பொழுதும் பிறரை தனக்கு முன்னால் வைத்திருப்பார். எனவே நான் கூறுகிறேன், நாமும் நமக்கு முன்னால் மனிதனத்தை வைத்திருக்க வேண்டும். நம்மை பற்றி மட்டும் சிந்திப்பதற்கு பதிலாக பிறரை பற்றியும் சிந்திக்க வேண்டும். மிகச்சரியாக இதனைத்தான் ஃபராஸ் அன்றைய தினம் செய்தார். மேலும் நான் அவருடைய உதாரணத்தை பின்பற்ற விரும்புகின்றேன். இளைஞர்களாகிய நாமும் அவருடைய உதாரணத்தை பின்பற்ற வேண்டும். மேலும் இந்த நாட்டை மேலும் மேலும் முன்னேறச் செய்ய வேண்டும். Progress and more beautiful. He did everything he wanted to do, but in the end he couldn't did anything for himself. उसने अपनी कभी नहीं अपना आराम नहीं देखा और अपनी परवाह नहीं की, दूसरों की हमेशा परवाह की, छुप छुप के मदद की लोगों की. किसी को ये तो हमें उसके बाद पता चल रहा है कि उसने क्या क्या कुछ किया अब परदेश में रह के. बस अल्लाह ताला ने अब सब्र दिया. अब हम सब्र के साथ सारी ज़िंदगी उसको अच्छे अल्फाज में याद रखेंगे. बहुत जल्दी थी अपने प्यारों से मिलने की, अम्मी अब्बू से मिलने की बहुत जल्दी थी. वो चला गया. खुदा उसको जन्नत फिरदौस में आला मुकाम दे, उसके दर्जात बुलंद करे. वो शख्स तो धड़कन में दुआओं में बसा